ஹாய் ஆல், வெல்கம் டு ஹில்ஸ் ப்ரௌனி ஊட்டி சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும். வாழைப்பழத்தை வச்சு இன்றைக்கி பேன் கேக் தான் நம்ம பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் பூம்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸில் இருக்க ஒரு 2 பூம்பழம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அரை கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். பால் பார்த்திங்கன்னா 1/2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி, உங்கள் விருப்பம்தான். எடுத்து வச்சுருக்கிற பொருள் எல்லாமே நம்ம மிக்சி ஜாருக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாம். கோதுமை மாவும் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை, பால் ஃபுல்லாக சேர்க்க வேண்டாம். நம்ம அரைக்க நம்மளுக்கு பால் பத்தலை அப்படின்னா நீங்கள் பால் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். மாதத்துக்கு 4 ஏலக்காய் நான் சேர்த்துக்கிறேன். அப்போ சேர்க்கறதுக்கு மறந்துட்டேன். அதனால் இப்போ ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். பேன் கேக்குக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். சர்க்கரை உங்களுக்கு பத்தலை, கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சர்க்கரை போட்டுக்கோங்க. கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம தோசையெல்லாம் ஊற்றுவோம் பார்த்தீங்களா, அந்த கன்சிஸ்டன்சியில் பேட்டர் இருக்கணும். தோசை கல்லில் நம்ம 1 ஸ்பூன் கீ விட்டுக்கோங்க. விட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பேன் கேக்கு பேட்டர் நம்ம ஊற்றிக்கலாம். உங்களுக்கு பேட்டர் எவ்வளோ பெருசாக வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் மெலிசாக வேணுமா மொத்தமாக வேணுமா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் அப்படியே மேலே அப்படியே கீ போட்டுக்கோங்க. பேன் கேக் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பேன் கேக் நம்ம திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் பக்கம் போல் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி பார்த்துக்கலாம். நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். பேன் கேக் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சிட்டோம். ரொம்ப ஈஸியான டிஷ் தான். இந்த டிஷ் நீங்கள் கை குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இதே போல் பேன் கேக் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள்.